சில பேர் தேர்தல் களத்துல மட்டும் நிக்கிறதுக்காக வர்றாங்க. ஜோதிமணி மாதிரி இப்ப ஜோதி இருக்கா, ஜோதி காணும் மணி காணும். விஜயபாஸ்கர் கொரோனா களத்துல நிப்ப, உலகமே கொரோனாவுக்கு பயப்படப்ப பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்றதுக்கு ஒரு புள்ள நீங்க போட்ட ஓட்டு தமிழ்நாடு முழுக்க கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. சித்துப்பட்டில வெளத்துப்பட்டில நம்ம ஊர்ல நீங்க போட்ட ஓட்டு, இந்த அன்னவாசல் ஒன்றியத்துல நீங்க போட்ட ஓட்டு தான் கஜா புயல்ல சாஞ்சி கிடந்த 50,000 மின்சார கம்பத்தை நிமித்தி கரண்ட கொடுத்துச்சு. நீங்க போட்ட ஓட்டு தான் காவேரி தண்ணியை கொடுத்துச்சு, நீங்க போட்ட ஓட்டு தான் ஜல்லிக்கட்டு நடத்துச்சு, நீங்க போட்ட ஓட்டு தான் நெற்களத்தை கொண்டு வந்துச்சு, நீங்க போட்ட ஓட்டு தான் திருவப்பூர் முத்துமாரிக்கு தேரை கொடுத்துச்சு, புதுக்கோட்டைக்கு மெடிக்கல் காலேஜை கொடுத்துச்சு, திருமியான் மலைக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துச்சு, நம்ம ஊருக்கு ரேஷன் கடையை கொடுத்துச்சு. நீங்க போட்ட ஓட்டு தான் காவிரி குடிநீர் கொடுத்துச்சு. இப்ப நீங்க போட போற ஓட்டு இருக்கு பாருங்க, காவிரி ஆற வெட்டி கொண்டு வந்து கொடுக்கணும். இப்ப நீங்க போட போற ஓட்டு ஏற்கனவே போட்ட ஓட்டு. இன்னைக்கு விராலிமலை முருகனுக்கு வெள்ளி ரதம் கொடுத்துச்சுன்னா இப்ப போட போற ஓட்டு விராலிமலை முருகனுக்கு தங்க ரதம் கொடுக்கும். இந்த திமுக ஆட்சியில அண்ணா ஆயில் மோட்டர் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியுங்களா, கடன்னு இந்த லிவரை திருப்பி ஆயில் மோட்டர் மாதிரி இருக்கு. நம்ம கொண்டு வந்த தண்ணியும் இப்ப ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆயில் மோட்டர் எப்படி ஓடும், சாவி எடுத்து நான் சுத்த வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம ரிவர்ஸ்லையும் போகும், திருப்பி அடிக்கும். ஆனா நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா, நீங்க எல்லாம் நிறைய ஓட்டு போட்டு நம்ம ரெட்டல் ஆட்சி வந்துச்சுன்னா நேர பம்பு செட்டு தான். ஆமா, ஹை ஸ்பீடு பச்சை கலர் பட்டன் அமுக்குனா ஹை ஸ்பீட்ல தண்ணி வந்துடும். ஆத்தா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சி கட்டுவோம். நான் ரெடி, நான் எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் எடுப்பது போல இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணி, நானும் அதுல பங்கெடுத்து எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அது நம்ம மண்ணுக்கு செய்ய வேண்டிய விஷயம். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பாப்பா பேசிட்டங்காட்டி நான் பேச வேண்டாம்னு பார்த்தேன். பட் கேக்குறதுனால பேசுறேன். நானு எல்லாருக்கும் ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு குடும்பம். எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் விராலிமலையில உள்ள அனைத்து குடும்பங்களும் அவரோட குடும்பம் தான். அவர் அப்படி பிரிச்சே பாக்குறது கிடையாதுங்க. எல்லா மக்களும் அவரோட மக்கள் தான், அவரோட சொந்தம் தான், அவரோட குடும்பம் தான். அப்படிதான் நினைப்பாரு. எல்லாருக்கும் பொங்க சீர் கரெக்டா வந்துருச்சா? எந்த மத வேறுபாடும் கிடையாது, எந்த கட்சி வேறுபாடும் கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுதான் ஒரு எண்ணம். அவர் இதுவரை யாரையுமே பிரிச்சு பார்த்ததுல. அதே மாதிரி ரேஷன் கார்டுலயும் அப்படிதான். நான் எல்லா ஊர்லயும் பாத்துட்டு வரும்போது எல்லா லேடிஸ் என்கிட்ட சொல்றது, அக்கா எங்க வீட்டுல வந்து ரேஷன் கார்டுல வந்து இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க அதுல கூட எங்க அண்ணன் பேரை சேர்த்திக்குவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரம் அவர் வந்து உங்க மனசுல எல்லாம் இருக்காருங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி அவர் மனசு முழுக்கும் நிறைஞ்சு இருக்கிறது இந்த விராலிமலை மக்கள் மட்டும்தான். நாங்கெல்லாம் உங்களை கொஞ்சம் பேர்த்தான் பார்க்க முடியுது, எங்களுக்கு டைமும் கம்மி. ஆனா நீங்க வந்து எங்க சார்பில் மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி, உங்க அண்ணன் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வேலை பாக்குறாரு ராத்திரியும் பகலும், அதை நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிச்சு கொடுங்க. அதனால உங்க வீட்டு பிள்ளைக்காக நீங்க ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும். ஜெயிக்க வச்சிடலாமா? உங்க வீட்டு பிள்ளைக்காக ஓட்டு போட்டுடலாமா? நீங்க போடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக நான் இப்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.